அழகான கிராமத்துல சீமான்னுட்டு ஒரு பெண் இருந்தாங்க. சீமா அவங்க கணவரோடையும் மாமியாரோடையும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. சீமாக்கு யாருக்கும் உதவி செய்யறது பிடிக்காது. சரியான கஞ்சு. யார் சாப்பாடு கேட்டு வந்தாலும் கொடுக்கவே மாட்டாங்க. ஆனா அவங்க மாமியார் பானு தான குணம் ஜாஸ்தி. அவங்க எத்தனையோ தடவை சீமா கிட்ட தானம் பண்ண நிறைய புண்ணியம் சேரும்னு சொல்லுவாங்க. ஆனா சீமா செய்ய மாட்டாங்க. இந்தாம்மா, இந்த அரிசியை வாங்கிக்கோ. ரொம்ப நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றி. அத்தை, ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? இப்படியே தானம் தர்மம் பண்ணிட்டு இருந்தா அடுத்தவங்களுக்கே கொடுத்துட்டு இருந்தா நம்ம என்னத்த ஆகுறது? நம்ம வீடை நம்ம நடத்த வேணாமா? நம்ம குடும்பத்தை நம்ம நடத்த வேணாமா? இப்படிலாம் தானம் தர்மம் பண்ணிட்டு இருக்காதீங்க. அம்மாடி, உங்க மாமியாரை ஏமாத்திட்டுற. தானம் தர்மம் பண்ணா அவங்களுக்கு தான் புண்ணியம். எனக்கு இந்த புண்ணியத்தை பற்றிலாம் கவலையே இல்லை. இங்கே பாருங்க அத்தை, நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறேன். இந்த மாதிரி தானம் தர்மம்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. உங்கள் பையன் ராத்திரி பகலுமா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாரு. அதில் நம்மளே எப்படியோ சிக்கனமாக குடும்பம் நடத்துகிறோம். இன்னொன்று தடவை இதை பண்ணாதீங்க அத்தை. உங்கள் பையன் கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் சொல்லுங்க? சீமா, ஏமா கோவப்படுற? இன்னைக்கு ஏகாதேசி அதுவும் அன்னதானம் பண்ணா ரொம்ப நல்லது. அதான் நம்ம கிட்ட இருக்கிறதுல கொஞ்சோண்டு அவங்களுக்கு கொடுத்தேன். அத்தை, இந்த மாதிரி தான தர்மம் பண்ணுறதுனால எந்த புண்ணியமும் சேராது. இதெல்லாம் நம்பாதீங்க. சரி சரி விடுமா, நீ என்ன சொல்றியோ அதையே கேட்குறேன். அப்படி பானு வேற வழி இல்லாமல் சீமா சொல்கிறத கேட்டுக்கிட்டாங்க. ஏன்னா பானு சீமாவோடையும் அவங்க பையனோடையும் வாழ்கிறாங்க இல்லையா? இப்படி எத்தனையோ தடவை யாரோ அன்னதானம் பண்ணு இந்த தானம் பண்ணு சொன்னால் கூட சீமா கேட்கவே மாட்டா. ஆனால் அவங்க மாமியார் பண்ணுற தானத்தையும் தடுக்காமல் இருக்க மாட்டா. அவங்களுக்கும் புத்தி சொல்லுவா சீமா. மகேஷ், நாளைக்கு பொங்கல் பண்டிகைல பொங்கல் பண்டிகை அதுவும் தானம் பண்ணா எல்லா துன்பங்களும் சரியாயிடும்னு சொல்லுவாங்க. உன் மனைவியோட சேர்ந்து நாளைக்கு தவறாம ஏதாவது தானம் தர்மம் பண்ணுப்பா. அதுக்கு மகேஷ், சொல்லுங்கம்மா, ஏதாவது ஏற்பாடு பண்ணணும்னா பண்ணுறேன். ஏதாவது ஸ்பெஷல் ஏற்பாடுகள் செய்யணுமான்னு கேட்டான். மகேஷ், நாளைக்கு கொஞ்சம் புது ட்ரெஸ்ஸு, மிட்டாயி, ஸ்வீட்ஸு, பழம், அரிசிலாம் வாங்கிட்டு வா. இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம்ப்பா. மகேஷ், சரிம்மா, எல்லாத்தையும் நான் ஏற்பாடு பண்ணிடுறேன்னு சொன்னார். அம்மா கிட்ட பேசினதுக்கப்புறம் மகேஷ் அவரோட ரூமுக்கு வந்து சீமா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னார். அப்பப்பப்பா, ஆரம்பிச்சிட்டாங்களா அவங்க அம்மா இந்த தானம் அந்த தர்மம் நின்றுட்டு. இங்கே பாருங்கங்க, அவங்க பேச்சை கேட்டு நீங்கள் எதையும் செஞ்சிடாதீங்க. தானம் தர்மம் பண்ணுறதுனாலலாம் புண்ணியம் சேராது. நம்ம பொறுப்பாக சிக்கனமாக இருந்தால் தான் நம்ம குடும்பத்தை நம்ம நடத்த முடியும். அந்த மாதிரி தானம் தர்மத்துக்கெலாம் வாங்காதீங்க. என் பேச்சை கேளுங்க. எனக்கு நாளைக்கு பொங்கலுக்கு தங்க கொலுசு வாங்கிட்டு வாங்க. அதுவாது பிற்காலத்தில் நமக்கு உதவும். நான் சொல்கிறத கேளுங்கங்க. உங்கள் அம்மா சொல்கிறத கேட்கவே கேட்காதீங்க. நான் நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவேன். அதுக்கு மகேஷ், சரி விடு, இதுக்கெல்லாம் ஏன் கோவப்படுற? நம்ம பொங்கல் பண்டிகை அன்னைக்கு எந்த தான தர்மமும் பண்ண வேண்டாம். நான் நீ கேட்ட மாதிரியே தங்கமே வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன்னு சொன்னார். அத்தை, காதில் விழுந்துச்சுல? உங்கள் பையன் ஏன் பேச்சு தான் கேட்பாரு. நம்ம பொங்கல் அன்னைக்கு எந்த தான தர்மமும் பண்ண போகிறதில்ல. எனக்கு நகை வேணும், அவ்வளோதான். பொங்கல் திருநாள் வந்தது. அன்னைக்கு எல்லாரும் அவங்களால முடிஞ்ச தானங்கள்ல மற்றவங்களுக்கு செஞ்சாங்க. பஜார்லேருந்து வரும்போது மகேஷ் வெறும் கையை வீசிட்டு வந்தாரு. அதை கவனிச்ச அவனோட அம்மா, மகேஷ், என்னப்பா வெறும் கையை வீசிட்டு வர? நான் உன்கிட்ட மிட்டாயி, பழம், ஸ்வீட்டு, அப்புறம் புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வர சொன்னேன்ல தானம் தர்மம் பண்ணுறதுக்கு. அது எதுவுமே வாங்கிட்டு வரலையாப்பா? நம்ம கடையில் இருக்க புது துணியாவது எடுத்துகிட்டு வந்திருக்கலாமே. நம்ம ஏதாவது தானம் பண்ணலாம்ல இன்னைக்கு. அதுக்கு மகேஷ், அம்மா, நானும் தானம் தர்மம் பண்ணலான் தான் நினச்சேன். ஆனால் சீமா சொன்னதை தான் நீங்கள் கேட்டிங்களே. அவளுக்கு தங்க கொலுசு வேணும்னு கேட்டா. அதனால் நான் எதுவும் பண்ண முடியாதுமான்னு சொன்னார். தானம் செய்கிறது நம்மளோட சம்பிரதாயம்ப்பா. சீமாக்கு நீ தானே எடுத்து சொல்லணும். தானம் செஞ்சாதான் நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம்ப்பா. அந்த சமயம் சீமா அங்கே வந்தா. அவளோட கால்களில் தங்க கொலுசு இருந்தது, கழுத்தில் தங்க நகை இருந்தது. என்னங்க, நீங்கள் வாங்கிட்டு வந்த தங்கத்தை போட்டுட்டு வந்திருக்கேன், நல்லா இருக்கா? அதுக்கு மகேஷ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு, அம்மா, நான் சீமாக்காக இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னார். சீமா, இன்னைக்கு பொங்கல் பண்டிகை. இன்னைக்கு தானம் பண்ணா ரொம்ப நல்லது. அதை பற்றி ஏதாவது யோசிச்சியாமா? அத்தை, எனக்கு இந்த தான தர்மத்துலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு அது முக்கியமும் இல்லை. தான தர்மத்தினாலையா நம்ம வீடு நல்லபடியாக நடக்குது? எனக்கு தங்கம் தான் முக்கியம். பார்த்தீங்களா, இந்த தங்க நகை எனக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. எனக்கு இதெல்லாம் தான் வேணும். அப்படி சீமா சொல்லிட்டு அவளோட ரூம்குள்ளே போயிட்டா.
அப்பா, சீமாக்கு தானம் தர்மம் பண்ற குணமே இல்லையே, இப்படி இருந்தா அவ குடும்பம் எப்படி நல்லா இருக்கும்னு கேட்டாரு. ஆமா, சீமா செய்யாத தான தர்மத்தினால, புண்ணியமே செய்யாததுனால அவ குடும்பமே பாதிக்கப்படும் சொன்னாரு. அப்ப சூரிய பகவான், சனி, யமா, மனிதர்களா பிறந்திருக்க எல்லாருக்கும் நல்ல புத்தி, கெட்ட புத்தி, பொறாம குணம், சுயநலம், உதவுற குணம்னு எல்லா குணங்களோட தான் எல்லாரும் பிறப்பாங்க. அப்படி என்னைக்கு அவங்க நல்லதையே செஞ்சு நல்லதையே பண்ணுறாங்களோ அன்னைக்கு அவங்க வாழ்க்கை நல்லபடியாக மாறும். சீமா கண்டிப்பாக திருந்துபா. சீமாவோட இந்த சுயநல புத்தி அவள் குடும்பத்துக்கு நல்லதில்லை. சூக்ஷ்மமாக அவளோட மனசுக்குள்ள தான குணத்தை நான் வர வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஒரு நாளைக்கு காலையிலே எழுந்திரிச்சு மகேஷ் குளிச்சுக்கிட்டு ரெடி ஆகிட்டு இருந்தாரு. அப்போ அவருக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. மகேஷ் அந்த ஃபோனை எடுத்து, சொல்லுங்க பஜன்லால், எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்ட சாரீ டிசைன் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம், எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, நான் லோடு ஏற்றி அனுப்பிடுறேன்னுட்டு சொன்னார். ஆனால் அந்த பக்கத்தில் ஃபோன்லேருந்து பஜன்லால், இல்லை மகேஷ், உங்கள் ஆர்டர் எல்லாத்தையும் நான் கேன்சல் பண்ணிட்டேன், எனக்கு இனிமேல் எதுவும் தேவைப்படாது, எனக்கு இப்போது எந்த அவசியமும் இல்லைன்னுட்டு சொல்லிட்டாரு. அவர் அப்படி சொன்னதை நினச்சி மகேஷ்க்கு குழப்பமாக இருந்தது. என்ன இவர் திடீர்னு ஆர்டர் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டாரே, இவரை நம்பி நம்ம லட்சமாக எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டோமே, இது பெரிய நஷ்டமாயிடுமே நினச்சாரு. இப்படி தொடர்ந்து மகேஷ்க்கு இருக்கிற பெரிய பெரிய கஸ்டமர்ஸ் எல்லாரும் கைவிட்டு போயிட்டே இருந்தாங்க. மகேஷ்க்கு குழப்பமாக இருந்தது. அவரோட கடை நஷ்டத்தில் போக ஆரம்பிச்சுது. கடையை இழுத்து மூடி ரொம்பவும் கஷ்டப்பட்டார் மகேஷ். நஷ்டத்தில் இருந்தது அவரோட கடை. கடன் அடைக்கிறதுக்காக சீமாக்காக வாங்கின எல்லா நகையும் வச்சுட்டாரு. அந்த காசில் கொஞ்சம் கடனை அடைச்சாரு. கடைசியாக வீடியே விற்க வேண்டிய நிலைமை வந்துச்சு. அவருக்கு அவரோட நிலைமையை நினச்சி ரொம்பவும் கவலையாக இருக்குது. என்ன நம்ம இப்படி வாழ்ந்தோமே, இந்த நிலைமைக்கு வந்துட்டோமே, ஏன் நமக்கு எல்லாம் இப்படி நடக்குது? நான் கஷ்டப்பட்டு தான் உழைச்சேன், ஆனால் ஏன் எனக்கு இப்படி நடக்குதுன்னுட்டு புலம்புனாரு. மகேஷ், நான் சொல்கிறேன்னு தப்பா நினைக்காதப்பா. எத்தனையோ தடவை உன்கிட்டயோ சீமா கிட்டேயோ தான தர்மம் பண்ணுங்க. நம்ம சம்பாதிக்கிறது நமக்காக மட்டும் இல்லை, இல்லாதவங்களுக்கும் கொடுக்கறதுக்கு தான். அதில் தான் நம்ம புண்ணியத்தை சேர்த்துக்க முடியும். அதில் தான் நம்ம கெட்ட காலம் கூட நல்ல காலமாக மாறும். ஆனால் சீமா எதையும் புரிஞ்சுக்காம எப்பயும் எது செஞ்சாலும் தடுப்பா. அதுக்கு மகேஷ், என்னை மன்னிச்சிருங்கம்மான்னு சொன்னார். என்னை மன்னிச்சிருங்கத்த, என்னால் தான் இந்த நிலைமை, ஆனால் கண்டிப்பாக இதெல்லாம் சரி செய்ய ஏதாவது வழி இருக்கும். இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இப்போ நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதில் யாருக்காவது தான தர்மம் பண்ணலாம். இல்லாதவங்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். யாராவது ஒருத்தர் நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவாங்கள்ல, அந்த ஆசீர்வாதம் நம்மளை நல்ல நிலைமைக்கு மாற்றும். இருக்கிறத வச்சு நம்ம செய்வோம். அத்தை, நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன். நம்ம இருக்கிற வரைக்கும் ஏழைங்களுக்கு உதவி செய்யலாம், அன்னதானம் பண்ணலாம், நம்ம வீட்லேயும் நிறைய பூஜைகள் செய்யலாம். நல்லதே இனிமேல் பண்ணலாம். அவங்க மாமியார் சொன்ன பேச்சு கேட்டுக்கிட்டு சீமா அந்த நிலைமையில் அவங்கக்கிட்ட என்ன இருக்கோ அதுலேருந்து கொஞ்சோண்டு எடுத்து தான தர்மங்களை செய்ய ஆரம்பித்தா. மெல்ல மெல்ல மகேஷோட நிலைமை மாறிச்சு. பழையபடி அவங்க கடையை நடத்த ஆரம்பித்தாங்க. விட்டு போன கஸ்டமர்ஸ் எல்லாம் திரும்ப மகேஷ் கிட்ட வந்து ஆர்டர் கொடுத்தாங்க. எல்லா கடனையும் அடைச்சாங்க அவங்க 3 பேருமே சேர்ந்து. சீமா அவங்க மாமியாரோடையும் கணவரோடையும் சேர்ந்து கோவிலுக்கு போய் பூஜைகளை செஞ்சா. அன்னைக்கு அவங்க துணிமணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நிறைய பேருக்கு தானம் பண்ணாங்க. மெல்ல மெல்ல அவங்க நிலைமை மாறி சீமாக்கு தான தர்மத்து மேலே நல்ல நம்பிக்கை வந்தது. பூஜைகள் மேலே நம்பிக்கை வந்தது. நல்லவங்களாக இருந்து எல்லாருக்கும் நல்லதை செஞ்சாங்க. మకర సంక్రాంతి గురించిన చర్చ పురాణాల్లో కూడా ఉంది. భవిష్య పురాణానుసారం సూర్యుని దిశలో మార్పు కారణంగా ఉపవాసాలుండే ఆచారం ఉంది. సంక్రాంతి ముందర రోజున ఒంటిపూట భోజనం చేస్తారు. సంక్రాంతి రోజున నీళ్లలో నూనె, నువ్వులు వేసి స్నానం చేస్తారు. ఆ తర్వాత సూర్యభగవానుడికి పూజ చేస్తారు. కొందరు పుణ్యనదులలో స్నానాలు చేసి దానాది పుణ్యకార్యాలు చేస్తారు. అలా మోక్షం లభిస్తుందని నమ్ముతారు. సంక్రాంతి రోజున పితృదేవతలకు తర్పణాలిచ్చి వారిని తలుచుకుంటారు. ఆ విధంగా పుణ్యం లభిస్తుంది. భవిష్య పురాణంలో మకర సంక్రాంతి వ్రతకథ వివరంగా చెప్పబడింది. ఈ కథానుసారం సూర్యభగవానుడు తన కొడుకు శనిదేవుని కలిసేందుకు వెళతాడు. శని మకర రాశి యొక్క అధిపతి. అందుకనే ఈ పండుగకు మకర సంక్రాంతి అనే పేరు వచ్చింది. మకర సంక్రాంతి గురించి మహాభారతంలో కూడా ఉంది. మహాభారత కథానుసారం గంగాపుత్రుడైన భీష్మ పితామహుడికి ఇచ్ఛామృత్యువు వరదానం ఉంది. భీష్మ పితామహుడు
మహాభారత యుద్ధంలో కౌరవుల సేనాధిపతి. ఆయన మహాయోధుడు. అర్జునుని బాణాల వల్ల గాయపడి అంపశయ్యపై ఉన్నప్పుడు మకర సంక్రాంతి యొక్క విశిష్టత తెలుసు కాబట్టి తన మృత్యువు కోసం ఆ రోజును ఎంచుకుంటాడు. మహాజ్ఞాని కావడంచే సూర్యుడు దక్షిణాయనంలో ఉన్నప్పుడు మోక్షం ప్రాప్తించదని, మరలా భూమిపై జన్మించాల్సి వస్తుందని ఆయనకు తెలుసు. మహాభారత యుద్ధం తర్వాత సూర్యుడు ఉత్తర దిశ వైపు ఉన్ముఖుడయ్యాక భీష్ముడు ప్రాణాలను త్యజిస్తాడు.